சென்னை 6,01,000 நீங்கள் ஒரு தரமான பிஸா சாப்பிட்ணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் வர வேண்டிய இடம் பிராட்வேல உள்ள பிஸா காட்டேஜ் தான். மண்ணடி அண்ட் சம்வல்ஸில் இருக்கவங்க ஈவினிங் டைமில் அவங்க ஃபேமிலியோட ஒரு குவாலிட்டி டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஆப்ஷனே சொல்லலாம் இந்த கடை. ஃபஸ்ட்டு நாங்கள் ஒரு மீடியம் சைஸ் வெஜ் சுப்ரீம் பிஸா ஆர்டர் பண்ணோம். அதில் டொமேட்டோக்கு பதிலாக ஸ்வீட் கார்ன் போட்டு கேட்டிருந்தோம். நாங்கள் கேட்டிருந்த மாதிரியே ஸ்வீட் கார்னும் போட்டு எக்ஸ்ட்ரா சீஸும் போட்டு சூப்பராக கொடுத்துருந்தாங்க. இதை லைட்டாக டேஸ்ட் பண்ணிட்டு இருக்கும்போதே நான் ஆர்டர் பண்ணியிருந்த ஸ்மால் சைஸ் சிக்கன் பீஸ் பிஸாவும் வந்துருச்சு. சிக்கன் பீஸ்ட்ன்ற பேருக்கு ஏற்ற மாதிரியே நல்லா சிக்கன் போட்டு சூப்பராக கொடுத்துருந்தாங்க. இவங்களோட மெனுலேயே பயங்கரமாக இருக்க காட்டேஜ் பிஸாவை ரெடி பண்ணுறதை பார்க்கும்போதே அவ்வளோ அழகாக இருந்துச்சு. பிஸாவில் கொஞ்சம் கூட மேலே இருக்க எதுவுமே தெரியாமல் சீஸை போட்டு பயங்கரமாக கவர் பண்ணி வச்சுருந்தாங்க. அவனுக்கு உள்ள இந்த பக்கம் பால்கோவா கலரில் போன பிஸா, அந்த பக்கம் சன் பேர்ன் கலரில் பார்க்கவே கிறிஸ்பியாக சூப்பராக வெளியே வந்துச்சு. இது மட்டும் இல்லாமல் இப்போ நிறைய இடத்துல ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்க சிக்கன் லோடட் ஃப்ரைஸும் இவங்க வச்சுருக்காங்க. லோடட் ஃப்ரைஸ்ன்னொடனே உங்களுக்கு சாஸையும் மைனஸையும் ஓவராக லோட் பண்ணி நம்மளால் சாப்பிட முடியாத அளவு கொடுக்காம அந்த சிக்கன் அண்ட் ஃப்ரைஸோட டேஸ்ட்டு நம்ம ஃபீல் பண்ணுற அளவுக்கு கரெக்டான அளவில் மைனஸ் அண்ட் சாஸை போட்டு பர்ஃபெக்டாக கொடுத்துருந்தாங்க. அந்த கிறிஸ்பி சிக்கன் மட்டும் கொஞ்சம் ஆயிலியாக இல்லாமல் இருந்தால் இன்னும் சூப்பராக இருந்திருக்கும். ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லணும்னா, ஒரு நல்ல ஆம்பியன்ஸோடையும் நல்ல டேஸ்ட்டோடையும் ஃபேமிலியோட நல்லா உட்காந்து ஒரு நல்ல குவாலிட்டி டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு சூப்பரான ஸ்பாட்னே சொல்லலாம். லாஸ்ட்டாக ட்ரிங்க்குக்கு இவங்களோட போன் டோ ஃப்ளோட்டு ட்ரை பண்ணியிருந்தோம். ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. நீங்கள் இந்த கடைக்கு வந்தீங்கன்னா நம்ம சேனல் பேரை சொல்லிட்டு ஒரிகனோ பவுடர் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வாங்கி போட்டு பிஸாவை நல்லா சாப்பிட்டு பில்லை பே பண்ணிட்டு வீட்டுக்கு போங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நம்ம சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. டாடா பை பை.